ஹலோ மக்களே! இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024க்கான கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸோட அப்டேட்ஸ் வேணும் அப்டின்னா, மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுக்குறேன். பிடிஎஃப்ப டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கிறிஸ்துவின் வருகையை அறிந்த முன்னோடி அப்டின்னு கேட்டிருக்காங்க. யோவான். பி ஆப்ஷன் யோவான். இதுக்கு வந்து அருளப்பன்னு இன்னொரு பேரும் இருக்கு. ஓகேயா? அருளப்பன் யோவான் இன்னொரு பேரும் இருக்கு. சரியா? அதனால தான் 2 ஆப்ஷன் டிக் பண்ணிக்கோ. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி ஆப்ஷன் வளன் தான் இதோட ஆன்சர். ஸோ தேர்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோழ நாடு. போர்க்காலம் சிறப்புடைய நாடு எது? சோழ நாடு. 4வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேரி மொழியார் செவ்விதழ் கெழுந்து இந்த பாடல்ல குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கியம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பல்லு. ஓகேங்களா? பல்லு. நெக்ஸ்ட் 5வது கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பல்லுவா, தூதுவான்னு கொஞ்சம் டவுட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ 6வது கேள்வி வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரிவினை சொற்களை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வருவித்தான், திருந்தினான் இதான் வந்து பிரிவினை சொற்கள். 7வது கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பின்வரும் தொடரை கண்டறிக அப்படி கேட்டிருக்காங்க. பூங்குழலி யாழ் மீட்டினாள் அப்படிங்கிறது எவ்வகை தொடர்னு பார்த்தீங்கன்னா, செய்வினை தொடர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8வது கேள்வி, விடைக்கேற்ற வினா அமைத்தல். இந்த விடைக்கேற்ற வினா வந்து பி ஆப்ஷன். எத்தகைய முதலீட்டை பெறுவதற்காக பொருள்களை கண்டுபிடித்தனர். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9வது கேள்வி, திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். ஓகேங்களா? 10வது கொஸ்டின், தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உவமை கவிஞர் சுரதா. சரிங்களா? 11வது கொஸ்டின், பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. 12வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, பாவேந்தர் பாரதிதாசன். சரிங்களா? அடுத்து 13வது கொஸ்டின், இதுல வந்து பார்த்தீங்கன்னா, படமாட கோவிலின் பகவர்க்கு ஒன்று ஈல். இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை வந்து கேட்டிருக்காங்க. பொழிப்பு மோனை. சரிங்களா? பொழிப்பு மோனை. 14வது கொஸ்டின், எவ்வகை வாக்கியம் என அறிகன்னு கேட்டிருக்காங்க. பூக்களை பறிக்காதீர் அப்படிங்கிறது வந்து கட்டளை வாக்கியம். சரியா? 15வது கேள்வி, இமிலிசை இலக்கண குறிப்பு அறிக. வினை தொகை. 16வது கேள்வி, மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். சரிங்களா? பொருளாகு பெயர். அடுத்து 17வது கேள்வி, சங்க இலக்கியங்களுள் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. குடக்கூத்து. சரிங்களா? 18வது கேள்வி, போக சமாதி உந்தரதர் சித்தரே என்பவர் திருமூலர். திருமூலர். சரியா? 19வது கேள்வி, வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கடுவெளி சித்தர். கடுவெளி சித்தர். 20வது கேள்வி, பாடை மக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமொழி பேசும் மக்கள். சரிங்களா? பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. மணிமேகலை, சிலப்பதிகாரம், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம் கேட்டிருக்காங்க. இதோட ஆத்தர்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2413. சரிங்களா? 2, 4, 1, 3. அடுத்து 22வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, முடிக்கேழு வேந்த மூவர்க்கும் உரியவர் என அழைக்கப்படும் காப்பியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரம். சரியா? சிலப்பதிகாரம். 23வது கேள்வி, ஓங்கு தன்பனை சொல் நீப வனத்தை. இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, நீப என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. கடம்பவனம். சரியா? கடம்பவனம். அடுத்து 24வது கேள்வி, சொல்லின் பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா, நனந்தலை உலகம். அகன்ற உலகம்னு பொருள். நனந்தலை உலகம்னா அகன்ற உலகம்னு பொருள். ஓகேங்களா?
25வது கேள்வி பழமொழியை நிறைவு செய்க சொல்லி கொடுத்துருக்காங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். சரியா? 26வது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா மோனை சொற்களை கண்டறிக. இதில் இருக்க மோனை சொற்களை கண்டறிக்காங்க சொல்லியிருக்காங்க. மோனை சொற்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நந்தவனம், நற்றமிழ். அடுத்து 27வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பொருத்தமான பொருளை தேர்வு செய்கன்னு சொல்லியிருக்காங்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல அப்படிங்கிறது வந்து ஒற்றுமையின்மை. சரியா? ஒற்றுமையின்மை. 28வது கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா புலமை பெருங்கடல் என அழைக்க பெற்றவர் யாருன்னு கேட்குறாங்க. உவே சாமிநாதர். உவே சாமிநாதர் தான் வந்து புலமை பெருங்கடல்னு கூப்பிடுறாங்க. சரியா? அடுத்து 29வது கேள்வி காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் யார்? திருவி கல்யாண சுந்தரனார். சரியா? நெக்ஸ்ட் 30வது கேள்வி அன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அது வந்து கால்டுவெல். சரிங்களா? 31வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. 1969. சரிங்களா? 32வது கேள்வி நாடக கலையை மீட்டெடு தனது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசுவாமி. சரிங்களா? 33வது கேள்வி பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று வந்து குயில் பாட்டு. 34வது கேள்வி கொஸ்டின் பாருங்க. வாள் எங்கே நீண்டெழுந்த இதோட பாடல் ஆசிரியர் யாருன்னு கேட்குறாங்க. கவி காலமேகம் அவர் தான் இதோட பாடல் ஆசிரியர். சரியா? 35வது கேள்வி வந்து பாருங்க சரியானதை கண்டறிக. இதில் எது சரியானது பார்த்தீங்கன்னா 1, 2, 4 இது 1, 2, 4 இதுதான் சரியான விடை. சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கவிதை தான். சரியா? 37வது கொஸ்டின் தேர்ந்தெடுத்து எழுதுக கேட்டிருக்காங்க. மக்கள் கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 38வது கொஸ்டின் தவறான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. இதில் பி ஆப்ஷன் தான் வந்து தவறான தொடர். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண நூலகம் ஆகும் அப்படிங்கிறது வந்து தவறான தொடர். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 39வது கொஸ்டின் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கரைப்பொருள் இலக்கண குறிப்பு வரைகன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2ஆம் வேற்றுமை தொகை. சரியா? அடுத்து 40வது கொஸ்டின் புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. திரு ஜியு போப். சரிங்களா? 41வது கொஸ்டின் வளவன் எவ்வா வானூர்தி எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. சரியா? 42வது கொஸ்டின் புறநானூறு இந்நூலை தி 400 சாங்ஸ் ஆஃப் வார் அண்ட் விஸ்டம் அஸ்ட்ராலஜி ஆஃப் போயம் ஃப்ரம் கிளாசிக்கல் தமிழ் த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் எல் ஹட். சரிங்களா? அடுத்து 43வது கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உருவகம். சரியா? உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. 6. 45 பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும். சரியா? இதுதான் சரியான விடை. நெக்ஸ்ட் 46 பிழை திருத்தம் செய்க. அதை கேட்டிருக்காங்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் அப்படிங்கிறதா சரியான தொடர். ஓகேங்களா? அடுத்து 47வது கொஸ்டின் திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மாழ்வார். 48வது கொஸ்டின் திருக்கேதார் பதிகத்தை பாடியவர் யார்? சுந்தரர். சரிங்களா? 49வது கொஸ்டின் மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பாவை. 50வது கொஸ்டின் தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் யார்? தேவநேய பாவாணர். சரிங்களா? 51வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் வந்து வராது, கூரை வெய்தனர். 52வது கேள்வி பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஓங்கல் ஓசை இதான் வந்து இதில் பொருந்தாத சொல். ஓகேங்களா? ஓங்கல் ஓசை.
எதிர்ச்சொல் அறிக. சோர்வு, ஊக்கம், சோர்வு, ஊக்கம், சோர்வு. சரிங்களா? 54 பிரித்து எழுதுக கேட்டிருக்காங்க. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு. சரிங்களா? அடுத்தது 55வது கேள்வி. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. செய்தி படம், செய்தி படம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதுமை பித்தன், புதுமை பித்தன். 57வது கேள்வி பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நா. முத்துசுவாமி, நா. முத்துசுவாமி. 58வது கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிரவண பிதுர் பத்தி, சிரவண பிதுர் பத்தி. அடுத்து 59வது கேள்வி பாருங்க. பதினெண் என்றால், பதினெண்ணா என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 அப்படிங்கிறது அதோட சரியான விடை. சரிங்களா? அடுத்து இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதன் சேந்தனார், பூதன் சேந்தனார். அடுத்து 61வது கேள்வி. பூவையும் குயிலையும் போலங்குய் வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும். நாகனவாய் பறவைகள். இது பூவையும் என்பது நாகனவாய் பறவைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து 62 உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். உத்தரகாண்டத்தை எழுதியவர் யாரு? ஒட்டக்கூத்தர். சரிங்களா? அடுத்து 63வது கேள்வி. வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று என்ன? வந்தால், வந்தால். அடுத்து 64 ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. எழுவாய் தொடர். ராமன் வந்தாங்கிறது எழுவாய் தொடர். சரியா? அடுத்து 65 ஓர் அடியில் முதல் 3 4 சீரில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்று வர தோன்றுவது டேஸ் எதுகை ஆகும். என்ன எதுகை? மேற்கதுவா எதுகை, மேற்கதுவா எதுகை. அடுத்து 66வது கேள்வி. பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இதோட பொருத்தமான விடை பார்த்தீங்கன்னா இது 1 3 4 2. சரியா? அடுத்து 67வது கேள்வி. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார்? சி.வை. தாமோதரனார், சி.வை. தாமோதரனார். சரிங்களா? அடுத்து 68 கூற்று 1 2 கொடுத்துட்டு எது சரின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 2 மட்டும் சரி. சரியா? அடுத்து 69 திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அள்ளூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரா. லங்குவனார். ராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது? ராசசிம்மேஸ்வர கோயில். சரியா? ராசசிம்மேஸ்வரம் கோயில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 71வது கேள்வி. அகரவரிசைப்படுத்துங்கன்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க வாக்கியத்தை நம்ம அகரவரிசைப்படுத்தி எழுதணும். சரியா? அப்படி எழுதும் போது சி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டாக அகரவரிசையில் இருக்கும். சரிங்களா? 72வது கேள்வி. தா என்ற வேர்ச்சொல்லி இணையால் அணையும் பெயர் தந்தவர். 73வது கேள்வி. வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டிற்கு சென்றால் செல் அப்படிங்கிறது அதோட வேர்ச்சொல். சரியா? 74வது கேள்வி. ஒளி வேறுபாட்டு அறிந்து சரியான பொருளை அறிதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான பொருள் ஏ ஆப்ஷன். சரிங்களா? இதான் சரியான பொருந்தும். அடுத்து 75வது கேள்வி. பிழையற்ற தொடர் கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். இதுதான் பிழையற்ற தொடர். சரிங்களா? திருவரங்கத்தில் நாயக்கன் மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 40 அடி உயரத்தில். சரிங்களா? 40 அடி உயரத்தில். சரியா பொருத்தணும் அப்படின்னா 3 2 4 1, அதாவது 3 2 4 1 இதுதான் சரியா வரும். சரிங்களா? அடுத்தது 78வது கொஸ்டின். எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். சரியா? தேவநேய பாவாணர். 79வது கொஸ்டின். பயனில்லாத கலர் நிறத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படிங்கிறவங்க யாருன்னா கல்லாதவர்.
கல்லாதவர். சரிங்களா? 80வது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறளின் வழி படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாவை காக்காதவர். நாவை காக்காதவர். அடுத்து 81வது கேள்வி. இந்த திருக்குறள் கொடுத்துட்டு இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல என்ன அணி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, உவமை அணி. உவமை அணி. அடுத்து 82வது கேள்வி. கீழ்கண்டனவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நன்னெறி, ஞானக்குறள். இது ரெண்டுமே ஆக்சுவலி வரும். எது வந்து சரியான விடை அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு சரியா தெரியல. என்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. உழைக்காதவன் செல்வம் அழியும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சரியா? 84வது கேள்வி. அகர வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த வாக்கியத்தை வந்து நம்ம அகர வரிசைப்படுத்தி எழுதணும் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு சரியான ஆன்சராக வரும். சரிங்களா? ஸோ சரியான விடை என்னன்னு பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்க வாக்கியத்தை அகர வரிசைப்படுத்தி எழுதுனா இதுதான் உங்களுக்கு வரும். சரியா? சொல் வழக்கினை வரிசைப்படுத்துகன்னு கேட்டிருக்காங்க. இதை வந்து வரிசைப்படுத்தி எழுதணும்னா 1 சரி, 2 தவறு, 3 சரி, இதுதான் வரும். சரிங்களா? அடுத்தது வெண்பாவுக்குரிய ஓசை. வெண்பாவுடைய ஓசை என்ன? செப்பல் ஓசை. வெண்பாவுடைய ஓசை என்ன? செப்பல் ஓசை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. இதோட பொருத்தமான பொருள் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு இதோட பொருத்தமான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1 இதுதான் பொருத்தமான விடையா இருக்கும். சரிங்களா? அடுத்து 88வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, விடைக்கேற்ற வினா அமைக்க. இவங்க கொடுத்துருக்க வந்து விடை கொடுத்துட்டாங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வினா அமைச்சிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சரியான வினாவாக இருக்கும். சரிங்களா? 89 செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. இதோட இலக்கண குறிப்பு என்ன? செந்தமிழோட இலக்கண குறிப்பு பண்பு தொகை. பண்பு தொகை. சரிங்களா? 90வது கேள்வி வந்து பார்க்கலாம். காவிய தரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரம். சரியா? 91வது கேள்வி. சொற்றொடர் அமைக்குதல் கேட்டிருக்காங்க. இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறது அதோட சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது 92வது கேள்வி. நூலகம் என்ற புகழ்க்குரியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். சரிங்களா? அடுத்தது 93. மஞ்ச காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படும் செடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி, கீழா நெல்லி. இது மூன்றுமே ஒரே மீனிங் தான் குறிக்கும். அதனால இவை மூன்றும். சரிங்களா? 94வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரிப்பு மணிகள். சரிங்களா? கரிப்பு மணிகள். அடுத்து 95வது கேள்வி. தினத்தந்தி நாளிதழ் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பா. சிங்காரம். பா. சிங்காரம். அடுத்து 96வது கேள்வி. முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார். திருவி கல்யாண சுந்தரனார். சரிங்களா? அடுத்தது 97வது கொஸ்டின். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன? தலைவன். தலைவன். 99வது கேள்வி. ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல் புனைவு. புனைவு. 99வது கேள்வி. கத்தும் குயிலோசை வலுவமைதி குறிப்பிடுங்கன்னு கேட்டிருக்காங்க. மரபு வலுவமைதி. சரிங்களா? மரபு வலுவமைதி. 100வது கேள்வி. 100வது கேள்வி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள். நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. ஆசார கோவை. நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை. சரியா? இதோட உங்களுக்கு தமிழுக்கான கொஸ்டின்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதோட நெக்ஸ்ட்டு பார்ட் பிக்கான அப்டேட்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பரோட பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.